بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும். இது திருக்குர்ஆன் சொல்லுகின்ற கட்டளை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பவர்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக படைத்திருக்கிறோம். அதுதான் நியதியாகும். அவர்கள் கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனது தூதரும் எமது தலைவரும் வழிகாட்டியுமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் வாராந்தம் நடைபெறுகின்ற மார்க்க சொற்பொழிவு விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரயோசனமடைய வேண்டும், நல்ல விடயங்களை அறிய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி கூடிய கூட்டமாக அல்லாஹ் இதனை அங்கீகரித்து சுவர்க்கத்தை இதற்குரிய பரிசாக மறுமையில் எமக்கு தர வேண்டும் என்று நாம் ஆரம்பமாக அல்லாஹ்வினிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தலைப்பாக மனைவிமார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அந்த பெண்களுக்கு மிக அவசியமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஆனாலும் கணவன்மார்களை பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழல். அதனால் மேலே சகோதரிகள், தாய்மார்கள் அவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதை கணவன்மார்களும் கூட தங்களுடைய மனைவிமார்கள், தங்களுடைய சகோதரிகள், தங்களுடைய உறவினர்களுக்கு
இந்த திருக்குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த போதனைகளை சொல்ல முடியும். அதுவும் கூட பிரயோசனமானது தான் என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த தலைப்புக்குள்ளே நாம் நுழைவோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லலல்லாஹு பஅலஹும் அலா பஅல் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களை விட ஆண்களை உறுதிமிக்கவர்களாக பலசாலிகளாக நாம் படைத்திருக்கிறோம். பிமா ஃபல்லலல்லாஹு பஅலஹும் அலா பஅல். ஏன் அவ்வாறு ஆண்களை பெண்களை விட நிர்வாகத்திலே உறுதியானவர்களாக, பெண்களை விட சக்தியுள்ளவர்களாக, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக நாம் படைத்திருக்கிறோம் என்றால், சிலர்களை விட சில விடயங்களிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்களாக, சிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு காரணம். இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். இரண்டாவது, பெண்களை ஆண்கள் ஏன் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அந்த ஆண்கள்தான் பெண்களுக்கு தங்களுடைய பொருள்களிலே இருந்து அவர்கள் பெண்களுக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். தங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறார்கள். எனவே ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து தங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் செலவு செய்வதன் காரணமாகவும், ஆண்கள் உடல் ரீதியாக பெண்களை விட சக்தியுள்ளவர்களாக, நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஆண்களை பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். நாம் அவ்வாறே அந்த ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சூரத்துன் நிசாவினுடைய 34வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே பொதுவாக நாம் இன்று உலகத்திலே நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, அல்லது பொதுவாக உலகிலே பல இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் பல குரல்களை கொடுத்தாலும் கூட, பெண்ணுரிமை என்ற பெயரிலும் அல்லது மேற்கத்திய உலகு இஸ்லாத்தின் மீது கொண்டிருக்கின்ற பொறாமையின் காரணமாக ஒவ்வொருபட்ட கருத்துக்களை சொன்னாலும் கூட, ஒரு யதார்த்தமாக உண்மையான ஒரு நிலைமையை நாம் ஆய்வு செய்து உலகத்திலே பொதுவாக பார்க்கின்ற போது, எல்லா மட்டங்களிலும் பெண்களை விட ஆண்கள் தான் முன்னணியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா மட்டங்களிலும் பொதுவாக தொழில் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போன்று உலகிலே பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு எந்த துறையை நாம் உலகிலே எடுத்து பார்த்தாலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்களை விட ஆண்கள் தான் எல்லா வகையிலுமே அதிகமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே பொதுவாக அல்லாஹு தஆலா உடல் ரீதியாக ஒரு ஆணை பெண்ணை விட பலமுள்ளவராக படைத்திருக்கிறான். 1-2 விதிவிலக்காக சில நேரம் இருக்கும். சில கணவன்மார்களுக்கு அடித்து விடக்கூடிய அளவுக்கு அந்த கணவனுடைய அந்த பெண் அந்த மனிதனுடைய கணவனுடைய மனைவி சில நேரம் இருக்கலாம். ஆனாலும் பொதுவாக உலக அமைப்பிலே நாம் பார்க்கிற போது ஆண்கள் பெண்களை விட உடல் ரீதியாக சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிந்தனை ரீதியாக சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்கள் உழைத்துத்தான் தங்களுடைய மனைவிமார்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த உலகம் எல்லாம் அறிந்த உண்மையாகும். எனவே பொதுவாக கட்டுப்பட்டு நடத்தல் என்கின்ற அந்த விடயம், பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயம், பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற விடயம் ஒரு நாளும் பெண்களை ஒடுக்குகின்ற ஒரு நியதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள், ஒவ்வொரு உரிமைகள் என்று இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஒரு மனிதனை நீ உன்னுடைய தாய்க்கு கட்டுப்படு என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அல்லது பொதுவாக உலகத்திலே இருக்கின்ற அத்தனை அறிஞர்களும் கூறுகிறார்கள் என்றால் அந்த நேரத்திலே நாம் குரல் கொடுக்க முடியாது. ஒரு பெண்ணு
என்ன செய்கிறது? அங்கே ஆண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. ஆண் என்பவன் அவன் ஆணாக இருக்கின்ற போது தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், தாய் சொல்வதை தட்டக்கூடாது என்று இந்த உலகத்தினுடைய நியதி சொல்லுகிறது. எனவே இந்த உலக நியதி அது ஆண்களுடைய உரிமையை பறிக்கிறது என்று யாருமே குரல் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், தாய் சொல்வதை தட்டக்கூடாது, நல்ல விடயங்களிலே முழுமையாக அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பொதுவாக நாம் எல்லோருமே என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதே போன்று ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அந்த நியதிக்கு உட்பட்டு நாம் பார்க்கிற போது ஆண்களும் கூட ஆண்களுக்கு கட்டுப்படுகிறார்கள், பிள்ளைகள் என்ற வகையிலே கட்டுப்படுகிறார்கள். எனவே நாம் இன்று இந்த பெண்ணுரிமை என்ற அடிப்படையிலே இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை மறுக்கிறது, ஆண்களுடைய அந்த அதிகாரத்தை அதிகமாக ஆக்கி இருக்கிறது என்ற இந்த வாதம் உண்மையிலேயே ஏற்புக்குரியதாக கிடையாது. மாற்றமாக ஒரு நிர்வாகத்துக்கு ஒருவன் பொறுப்பாக இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவன், ஒரு நிர்வாகத்தை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வெளியிலே போக வேண்டிய வேலைகள் அந்த நிர்வாகத்துக்கு இருக்கும், பிறரை சந்திக்க வேண்டிய ஒரு தேவையொன்று அந்த நிர்வாகத்துக்கு இருக்கும், தனியாக ஒருத்தரோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த நிர்வாகத்துக்கு இருக்கின்ற போது அந்த நிர்வாகத்தை ஆண்கள் தான் நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். ஏனென்றால் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அந்நிய ஆணோடு தனியாக கதைத்து கொண்டிருக்க கூடாது, ஒரு அந்நிய ஆணுடைய கையை பிடித்து அவர்கள் குலுக்க முடியாது என்கின்றதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வரையறைகள். எனவே பொதுவாக இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஆண்களுக்கு இருக்கின்ற அந்த கடமைகள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருப்பதை போன்று பெண்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமைகள் என்ற இந்த விடயமும் அமைந்திருக்கிறது என்பதை பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த கடமைகளில் இந்த உரிமைகளில் நாம் குறைவிடுவோம் என்றால் அது குற்றமாக கருதப்படுமா, அல்லது நாம் சுன்னத்தான கர்மங்களை விடுவதை போன்று அந்த கர்மம் நாம் செய்யாமல் அந்த காரியத்தை செய்யாமல் விடுவதால் மன்னிக்கப்படுவோமா, குற்றம் பிடிக்கப்பட மாட்டாதா என்று நாம் பார்க்கிற போது கடமைகள் உரிமைகள் என்ற இந்த சொல்லினுடைய கருத்து என்னவென்றால் அந்த காரியத்தை நாம் செய்யாவிட்டால், உதாரணமாக இஷா தொழுகை இருக்கிறது, இந்த இஷா தொழுகையை நாம் கடமை என்று என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம். கடமை என்ற ஏன் சொல்லுகிறோம் என்றால் அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால், அந்த காரியத்தை நாம் விட்டு விடுகிறோம் என்றால், அந்த இஷா தொழுகையை தொழாமல் விடுகிறோம் என்றால் அதற்காக வேண்டி அல்லாஹ்வினிடத்திலே தண்டிக்கப்படுவோம். அதனால் தான் அது கடமை என்ற அந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. எனவே ஒரு கணவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் குறைவிட்டால் அது எப்படி தண்டனைக்குரிய குற்றமோ, அதே போன்று ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்யாமல் விடுவதும் அல்லாஹ்வினிடத்திலே தண்டனைக்குரிய குற்றம் என்பதை ஆரம்பத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி விளங்கிக் கொண்டு நாம் சுருக்கமாக ஒவ்வொரு கடமைகளாக நாம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது கடமையாக ஒரு பெண்மணி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு கணவனை, தன்னுடைய கணவனை ஒரு மனைவி திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். தனது கணவன் என்ன என்ன நல்ல கர்மங்களை நான் செய்கின்ற போது அதனை பார்த்து அதனை அனுபவித்து எனது கணவன் சந்தோஷப்படுவானோ, திருப்திப்பட்டு கொள்வானோ, அந்த விடயங்களை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு பெண்மணி அதற்காக வேண்டி முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லி இருக்கின்ற கடமையாகும். ஒரு கணவனை அவனுடைய திருப்தியை நான் பெற வேண்டும், அதற்காக வேண்டி என்ன என்ன விடயங்களை, அனுமதிக்கப்பட்ட விடயங்களை நான் செய்தால் எனது கணவன் சந்தோஷப்படுவார் என்று இருக்கின்றதோ அந்த விடயங்களை மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற விடயங்களாக இருந்தால் அதனை செய்ய முடியுமாக ஒரு விடயமாக அது இருக்கும் என்றால் ஒரு பெண்மணி அதனை அவசியமாக செய்ய வேண்டும். இது குடும்பத்திலே எழுகின்ற பிரச்சினைகளினுடைய மிக முக்கிய ஒரு விடயமாக, அந்த பிரச்சினைகளை அடியோடு இல்லாமல் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த கணவனை திருப்திப்படுத்தல் என்கின்ற விடயம் அமைந்திருக்கின்றது. இஸ்லாமும் கூட
இந்த வகையான திருப்தியை கடமையாக ஒன்றாக என்ன செய்கிறது